Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 3, 4 and 5. Assessment 2. We will see the assessment 2 practical. Create thank you card for your teacher and give it to him or her on Teachers Day. For example, so practical work நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா ஒரு தேங்க் யூ கார்ட்ஸை கிரியேட் பண்ணணும் உங்கள் டீச்சர்ஸ்க்காக. அந்த டீச்சர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த தேங்க் யூ கார்ட்ஸ் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்க்கு உங்கள் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க போகிறது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த practical work. This is the option for designing thank you card. So இந்த மாதிரி டிசைனிங் பேசிஸில் ஒரு தேங்க் யூ கார்டு நம்ம மேக் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்க. ஓகேங்களா? Then we will see the practical work in this publisher's window. The publisher window is having more pages, blank 8.5 into 11, blank 11 into 8.5, more blank pages size, sales invoice, modern cookbook and thank you cards. If you want to choose more than template, click the more template option. Now I go to select this blank 8.5 into 11. So இப்போ இந்த blank pagesல that means white pages of publication pagesல நான் என்ன பண்ண போறேன், ஒரு images insert பண்ண போறேன். Go to click insert tab and illustration group, choose the picture option. இந்த picture optionsக்கான dialog box appear ஆகுது. Go to select the pictures, flower border, then click insert. Pictures insert ஆயிருக்கு center of the publication pagesல. After that I have changed the size. publication pagesக்கான sizes நான் resize பண்றேன், increasing or decreasing. ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவையான basis of orderல அந்த ஸ்பெசிஃபைட் பிக்சர்ஸை சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹைட் பேசிஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அண்ட் வித் பேசிஸில் ஹரிசண்டலாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹரிசண்டலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். தென் ஸோ ஆஃப்டர் தட் ஒரு ஃபுல் செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களுக்கான க்ரீட்டிங் ஸ்ட்ரக்சருடைய டிசைனிங்காக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்பிட்வீனில் நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் ஆப்ஷன்ஸ் இன்சர்ட் டேப் அண்ட் கிளிக் த ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் இன் டெக்ஸ்ட் குரூப். டெக்ஸ்ட் குரூப்பில் இருக்கிற ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறேன். நவ் ட்ரா த டெக்ஸ்ட் பாக்ஸ் இன் பப்ளிகேஷன் பேஜ். நவ் ரைட் த டெக்ஸ்ட் இன் திஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் ரைட் பண்ணதுக்கப்புறம் 2 டேப் அப்பியர் ஆகும். ட்ரா டூல்ஸ் அண்டர் த ஃபார்மேட் டேப், டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல்ஸ் அண்டர் த ஃபார்மேட் டேப். ஓகேங்களா? ஸோ நான் ரைட் த டெக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏரியா. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏரியாவில் நான் எனக்கு தேவையான டீச்சர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற மெத்தடில் டீச்சர்ஸை தேங்க்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்லோகன்ஸை நான் ரைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரைட் பண்ணுற அந்த டெக்ஸ்டுடைய ஃபாண்ட் சைஸ் அண்டு ஃபாண்ட் டைப்ஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ப்ரஷ் ஸ்கிரிப்ட் எம்டி அண்டு 22ன்றதை நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த சைஸ். ஆஃப்டர் நான் சைஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டெக்ஸ்ட்டை டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார நான் ரைட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் த டெக்ஸ்ட் ஐ வில் சேஞ்ச் த டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ். டெக்ஸ்டுடைய ஃபாண்ட் சைஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஹியர் 56 நான் கொடுக்கும்போது என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார அந்த செலக்டட் டெக்ஸ்ட் என்னன்னா அப்பியர் ஆகலை, அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸை விட தள்ளி போகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ செட் த டெக்ஸ்ட் ரெலவெண்ட் சைஸ். ஸோ என்னோடய டெக்ஸ்டோடைய சைஸ் என்னன்னா 36 நான் செட் பண்ணிட்டேன். Next further I write the text in, it is the supreme arts of the teachers to awaken joy in creative expressions and knowledge. அப்படின்ற டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன், நான் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் தி டெக்ஸ்ட், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டெக்ஸ்ட் பாக்ஸில் ரைட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபுல்லே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அந்த டெக்ஸ்டுடைய ஃபாண்ட் கலர்ஸ் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். Now I change the font color in font group. Font group la irukka font color options நான் change பண்ணி light pink colors and access colors நான் செட் பண்றேன். ஓகேங்களா? access colors செட் பண்ணிட்டேன். After that I have changed the font
சைஸ். ஃபாண்ட்டுடைய சைஸை நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் அகைன் செலக்ட் த ஃபாண்ட் டெக்ஸ்ட் அண்ட் சூஸ் த ஃபாண்ட் சைஸ். 48 வைக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் அதுக்குள்ளார இன்வால்வ் ஆகலை. ஸோ 35 வைக்கிறேன். மினிமம் சைஸாக இருந்தது. ஸோ ஒரு இன்பிட்வீன் ஆஃப் த சைஸ் 40 அப்படின்ற செட் பண்ணுறேன். ஸோ சைஸ் 40 செட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் ஐ வில் set the text in, say I have set the text in publication page. ஓகேங்களா? ஸோ தென் ஒன் மோர் பேஜ் இமேஜஸ் நான் பிக்சர்ஸ் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். த இமேஜஸ் இஸ் ஃப்ளவர் பொக்கே. ஸோ இந்த ஃப்ளவர் பொக்கேஸ்க்கான இமேஜஸை சூஸ் பண்ணுறேன். அண்ட் அகைன் கிளிக் த இன்சர்ட் டேப் அண்ட் பிக்சர்ஸ் வில் பி இன்சர்ட் இன் மை பப்ளிகேஷன் பேஜ் ஏரியா. பப்ளிகேஷன் பேஜ் ஏரியாவில் எனக்கான பிக்சர்ஸ் இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த பிக்சர்ஸை சைஸ் ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ ரீசைஸ் த பிக்சர்ஸ் ஃப்ரம் ரெக்வயர்ட் பேஸ் ஆஃப் சைஸ். எனக்கான ஸ்பேஸ் ஆஃப் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். தென் ஆஃப்டர் ஐ ஹேவ் ரொட்டேட் த இமேஜஸை ரொட்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தென் ஒன் மோர் காப்பி ஆஃப் இமேஜஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதே சேம் இமேஜஸை நான் காப்பி எடுக்கிறேன். Ctrl+C + Ctrl+V நான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் மெத்தடில் ஒன் மோர் இமேஜஸ் இன்சர்ட் ஆகுது. ஆர் Ctrl+D நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டூப்ளிகேட் இமேஜஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? Ctrl+D. ஸோ தென் சேம் அகைன் இமேஜஸை நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். சைஸை டிக்ரீஸிங் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இமேஜஸ் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்சர்ட் ஆன அந்த இமேஜஸை ரீசைஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் டெக்ஸ்ட் எனக்கு என்ன ஆகக்கூடாது, சஃபர் ஆகக்கூடாது. அப்படின்னா த மோர் தென் 2 இமேஜஸ் என்ன ஆகுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று கம்பைன் ஆகக்கூடாது. ஸோ தனித்தனியாக அந்த இமேஜஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? தனித்தனியாக ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இமேஜஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த சைஸ் வைஸ் இமேஜஸை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இமேஜஸ் ரெண்டு என்ன ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஒன் மோர் இமேஜஸை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த டாப் ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேசஸில் ஒன் மோர் இமேஜஸை நான் இன்சர்ட் பண்ணுறேன். அந்த ஒன் மோர் இமேஜஸ் இன்பிட்வீனில் டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அகைன் கோ டு செலக்ட் த பிக்சர்ஸ் அண்டு கிளிக் த இன்சர்ட் ஆப்ஷன். ஸோ இன்சர்ட் ஆப்ஷன்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த பிக்சர்ஸை டாப் ஆஃப் த கார்னரில் நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணதுக்கப்புறம் இன்பிட்வீன் ஆஃப் த சைஸ் அந்த டெக்ஸ்டோட அந்த பிக்சர்ஸுடைய சைஸை நான் என்ன பண்ணுறேன், ரீசைஸ் பண்ணுறேன். ரீசைஸ் த பிக்சர்ஸ் பை ரெக்வயர்ட் ஃபீல்ட் ஆஃப் ஏரியா. ஸோ அந்த ரெக்வயர்ட் ஃபீல்ட் ஆஃப் ஏரியாவில் அந்த பிக்சர்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜஸை இன்பிட்வீனில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஆஃப்டர் இன்சர்ட்டிங் திஸ் பிக்சர் ஒன் டெக்ஸ்ட் பாக்ஸை ரைட் பண்ண போகிறேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் என்ன பண்ண போகிறேன், ஸோ டெக்ஸ்ட்டை ரைட் பண்ண போகிறேன். என்ன மாதிரி டெக்ஸ்ட் அப்படின்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்ற டெக்ஸ்ட் நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர் தட் ரைட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டை என்னுடைய பிக்சர்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்கிற ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸஸ்குள்ளார நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். கோ டு கிளிக் த டெக்ஸ்ட், ரைட் த டெக்ஸ்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே இன் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏரியா அண்ட் சேஞ்ச் த font and font size. Font type again I have changed the font brush script empty and change the font size. Font size will be using this font size increasing button and set the font size is 22. ஓகேங்களா? 22 நான் வைக்கும்போது என்ன ஆகுது, font size அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே அப்பேர் ஆகலை. ஸோ ஆஃப்டர் தட் ஐ சேஞ்ச் த font aligning ஆப்ஷன். ஸோ font aligning ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணுறேன். சென்டர் aligning ஆப்ஷன்ஸை செட் பண்ணுறேன். அண்ட் தென் செட் த font color. ஸோ ஃபாண்ட் கலர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் டூலுக்கு அண்டரில் இருக்கிற ஃபாண்ட் கலர் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம், அல்லது டெக்ஸ்ட் ஃபில் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஃபாண்ட் கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஹியர் ஃபாண்ட் கலர்ஸ் டு செட் த லைட் ப்ளூ கலர். லைட் ப்ளூ கலரில் என்ன பண்ணிட்டேன், நான் ஃபாண்ட் கலர்ஸை நான் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஃபாண்ட் கலர் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், சென்டர் ஆஃப் த பிக்சர்ஸ்குள்ளார டாப் ஆஃப் த இமேஜஸை நான் செட் பண்ண லாஸ்ட்டாக செட் பண்ண அந்த இமேஜஸ்குள்ளார இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ட்ராக் த டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுல என்ன பண்ணுது, டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன் சென்டர் ஆஃப் த லாஸ்ட் இன்சர்டட் இமேஜஸ்குள்ளார இம்போர்ட் ஆகுது. ஸோ இம்போர்ட் ஆகும்போது என்ன ஆகுது, 2 இமேஜஸ் எனக்கு மெர்ஜான மாதிரியான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுது. ஓகேவா? தட் மீன்ஸ் டெக்ஸ்ட் அண்ட் பிக்சர்ஸ் இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் 2 இமேஜஸும் உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் ஒரு கிரீட்டிங்ஸ் கார்ட்ஸை நீங்கள் தேங்க்யூ கார்ட்ஸை மேக் பண்ணி உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் அண்டு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்க்கு பிரிண்டிங் டாக்குமெண்ட்டாக நீங்கள் Ctrl+P ப்ரெஸ் பண்ணி பிரிண்டிங் டாக்குமெண்ட்டாக எடுத்து பிரிண்டிங் கிஃப்டாக நீங்கள் கொடுக்க முடியும். ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் அசஸ்மெண்ட் 2க்கான
ப்ராக்டிக்கல் கொஷின்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் another one டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.